நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தமிழகத்தில் சிறப்பான நல்லாட்சியை வழங்கி வருவதாகவும் அதன் பலன்கள் அனைத்து தரப்பினருக்கும் சென்றுள்ளதாகவும் கூறினார். மேலும் மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், வியாபாரிகள் என அனைவரும் நலத்திட்டங்களின் பயன் பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாகப்பட்டினம் தொகுதியில் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு இருப்பதாகவும் திமுக தலைமையிலான கூட்டணி தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். வரிசை எண் 3ல என்னுடைய பேர் வேண்டும். அதுதான் மாண்புமிகு தலைவர் தளபதி உங்களிடம் எதிர்பார்க்கிறார். நாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவான ஒரு பெரும் அலை வீசிக்கொண்டிருக்கின்றது. ஒரு சிறப்பான நல்லாட்சியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியினுடைய நலத்திட்டங்கள் ஒவ்வொரு தரப்பினருக்கும் சென்றிருக்கிறது, ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்றிருக்கின்றது. எனவே இந்த திட்டத்தினால் பயனடையாத தமிழ்நாட்டைச் சேர்ந்த எந்த வீடுமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, எல்லா தரப்பினர்களுக்கும் இந்த ஆட்சியினுடைய பலன் கிடைத்திருக்கின்றது.